நியாயத்தை செய்யணும்ப்பா. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சொல்லிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீக்கிரமாக வந்துட்டேன். தேவ தூதர்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சபை விசுவாசி ரொம்ப அநியாயம். ஏன்ப்பா அவங்களாம் ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, நீ 10 மணிக்கு ஆறாதுன்னு சொல்கிற, ஒன்றும் 10:30 வரையும் ஆகி ஒன்றுமே வரலப்பாரு அப்படின்னாங்க. கோச்சிக்காதீங்கப்பா, அவங்களாம் ரொம்ப நல்லவங்க தான், இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் தேவதூதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ 9 ஜனங்களுக்கு காலத்தை வாங்குற, நிறுத்து நீ அப்படின்னாரு. ஐயோ கோச்சிக்காதீங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அப்புறமா வந்து சுத்திகரிப்பு எடுத்துட்டு அப்போ ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்பலை விளக்கு தண்டை நீக்கிடுங்க. ஏங்க விளக்கு தண்டை ஏங்க நீக்கிறேங்கிறாரு? மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லார் மேலேயும் என்ன செய்கிறாரு, கட்டளையிட்டு இருக்கிறார். எங்கும் உள்ள யாவரும் என்ன செஞ்சுதான் ஆகணும், லண்டனில் இருந்தாலும் என்ன செஞ்சாகணும், அமெரிக்காவில் இருந்தாலும் மனம் திரும்பி தான் ஆகணும், காஷ்மீரில் இருந்தாலும் மனம் திரும்பி தான் ஆகணும், எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சுதான் ஆகணும், மனம் திரும்பி தான் ஆகணும். மனம் திரும்பலன்னா ஆண்டவர் விளக்கு தண்டை நீக்கிடுவார். இது யாருக்குங்க சொல்கிறாரு? சபைக்கு சொல்லுகிறாரு. யாருக்கு சொல்லுகிறாரு? சபையில் இருக்கிறவங்களாம் யார்? இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறாங்க, வெளிச்சமாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இருளாக்கி விடுவேங்கிறார். விளக்கு தண்டை நீக்கிட்டா என்ன ஆகும்? இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணால் இந்த இடம் எப்படி இருக்கும்? இருட்டாயிருதுல்ல. அதே தான் ஆண்டவர் விளக்கு தண்டை நீக்கிட்டா என்ன ஆயிரும்? விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைங்க, அது வீட்டுள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கு தண்டையை நீக்கிட்டா நீ விளக்கையே வைக்க முடியாது. நீ எங்கே விளக்க வைப்ப? விளக்கையே வைக்கலாம் என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். திரும்பவும் நம்ம ஆத்மாக்குள்ளெல்லாம் தேவனே இருள் அனுப்பாதபடிக்கு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கட்டளையை கைகொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கட்டளைகளை கைகொள்ளணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் சொல்லுங்க? கட்டளையை கைகொள்றதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? பவரை கேட்கணும். என்ன கேட்கணும்? பவர். பவர் இருந்தால் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக சப்பளம் வந்துச்சுன்னா பல்ப் எப்படி எரியும்? பிரகாசமாக எரியும். பவருக்கேற்ற இப்போ பாருங்களேன், 0 வாட்ஸுக்கும் பக்கத்தில் 1000 வாட்ஸையும் வச்சா எது பிரகாசமாக இருக்கும்? பார்த்தீங்களா? அப்போ நல்ல பவரை நீங்கள் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். பவரை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். பவரை 0 வாட்ஸு பல்பை போய் 1000 வாட்ஸில் போட்டால் என்னப்பா ஆகும்? சொல்லுப்பா. வெளிச்சம் வருமா? வெடிச்சிடும். பார்த்தீங்களா? தாங்காது. என்னாகும்? தாங்காது, வெடிச்சிடும். 0 வாட்ஸ் பல்பை போயிட்டு 1000 வாட்ஸில் போட்டால் பட்டுன்னு வெடிச்சிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ இதுக்கு லாய்க்கு இல்லை. விளக்கு தண்டை என்ன செய்வேன்? வேண்டாம், வம்பு வேண்டாம், விளக்கு தண்டையை நான் நீக்கிடுறேன். கொஞ்சம் நீ போய் ஆசைப்பட்ட மாதிரியே என்ன செய்ய, இருளில் அலைஞ்சிட்டு அடி வாங்கிட்டு நீயா வா. என்ன செய்ய? நீயா வா. நீயா வரும்போது நான் என்ன செய்கிறேன்? எல்லாம் சரி பண்ணுறேன். சரி பண்ணி இருளெல்லாம் நீக்கிட்டு திரும்பவும் நான் 1000 வாட்ஸாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? எபேசு சபையை பார்த்து சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு? எபேசு சபையை பார்த்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே எப்போதும் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். 0 வாட்ஸாக போயிடாதீங்க, வெடிச்சிருவீங்க. என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்தில் தான் என்ன உண்டு? வல்லமை உண்டு. தேவ சமூகத்தை இழந்து நாம் அலையக்கூடாது. மனம் திரும்புகிற அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். முதல் கட்டளை என்ன பார்த்தோம்? முதல் கட்டளை இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கணும். அதுதான் முதல் கட்டளை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 இருக்குது. எடுத்து வாசிக்கணும் அவசியம் இல்லை, டைம் இருக்காது. நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த எசேக்கியேல் 18:9 படி நான் பழைய ஏற்பாட்டு 10 கட்டளையே கைகொள்ளுகிறேனா? முதல் கேள்வி இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்குற கேள்வி என்ன? பழைய ஏற்பாட்டு 10 கட்டளையை நீங்கள் மனசாட்சியோட கைகொள்ளுகிறீர்களா? சொல்லுங்க. சொல்ல வேண்டாம், யோசிங்க. என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? முதல் கட்டளை என்னது? பழைய ஏற்பாட்டு 10 கட்டளை
உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 20வது அதிகாரம். ஏன்னா நம்ம பார்த்து சொல்லும் போதே தப்பா சொல்லுவோம். பார்க்காம சொன்னா எப்படி சொல்லுவோம்? 20வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. முதல் கட்டளை என்னது? 3ஆம் வசனத்துலேருந்து பாருங்க. ஒவ்வொரு கட்டளையா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? விளங்கி கொள்ளணும். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதுல இருந்து 5ஆம் வசனம் முடிகிற வரைக்கும் என்னது? முதல் கட்டளையாக இருக்கிறது. என்ன கட்டளை? நீ என்ன செய்ய வேண்டாம்? வானத்தின் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரும் உண்டாயிருக்கும் ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். நம்மளால அப்பதான் உட்காந்து இருதய ஆண்டவருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான். என்ன பண்றது? அவருக்கு பெயிண்ட் அடிச்சா கூட பரவாயில்ல. செவுத்தியாருக்கு அன்னைக்கு ஒரு காமெடி சொன்னேன். ஆமா, உண்மையிலே தான். அங்க தருணாபுரத்துக்கிட்ட ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் அப்படி வந்தேன் பாருங்க, சும்மா வெள்ளக்கார மாதிரி அப்படி வெளுன்னு செவுத்தியாரு. 2 அம்பு மட்டும் குத்திருக்கு. எலும்பெல்லாம் தெரியுது. அப்படியே பரிதாம சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆனால் மாதிரி இருக்கிறது. அப்படி அந்த பக்கம் டேனு திரும்பினே பாருங்க, நீக்குற மாதிரி ஒரு செவுத்தியாரை போட்டு சும்மா 6 பேக்கை வச்சு 7 அம்பை போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு உண்மையிலே குழம்பிட்டேன். இவரு செவுத்தியாரா அவரு செவுத்தியாரான்னு உண்மையிலே சொல்கிறேன். நான் எனக்கு உண்மையே புரியல. இவரு செவுத்தியாரா அவரு செவுத்தியாரான்னு குழம்பிட்டேன் நான். அந்த கோலம் படுத்துறாங்க. பாவம் அந்த ஆளுங்க இருந்தால் கூட ரத்த கண்ணீர் அடிச்சிருவாங்க. அந்த ஆளுங்க ஏண்டா எங்களை இந்த பாடுபடுத்துறீங்கன்னு என்ன செஞ்சிருவாங்க? ரத்த கண்ணீர் அடிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக எந்த சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அப்பனா என்ன அர்த்தம்? கட்டளையா சொல்றாரு. அவனை உண்டாக நீ தொலைஞ்சான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொலைச்சு முடியும்னு அர்த்தம். பாருங்க, அர்த்தம் சொல்றாரு பாருங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உதயனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவருடைய குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கீழா எல்லாம் நம்ம ஆர்சிக்காரன் குடும்பத்தில் பூரா பாருங்க. ஏன் பஞ்சம் சாபம்லாம் ஆடுது? எல்லாம் இதுதான் காரணம். அப்பன் செஞ்சது பிள்ளைகிட்ட கேட்குறாரு, பிள்ளை செஞ்சது பேரண்ட்டை கேட்குறாரு, பேரன் செஞ்சது அவன்கிட்ட கொள்ளு பேரண்ட்டை கேட்குறாரு. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அப்பன் மகன் பேரன் கொள்ளு பேரன் 4 தலைமுறையோட கேட்பார். அவன் யோசிச்சு பாருங்க, உங்கள் தாத்தா பாட்டெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு. அதான் நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் அதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ இதுலேருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை வேணும்னா என்ன செய்யணும்? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கணும். கல்வாரி சிலுவையில் தான் நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டன் எல்லாரும் செஞ்ச பாவத்தையும் இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். பாவம் மீறுதல் அக்கிரமத்தை எல்லாம் தீர்த்திருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்த்துட்டு என்ன செய்யணும்? இந்த கட்டளையின்படி செய்ய மனதார ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கட்டளையின்படி செய்ய என்ன செய்யணும்? ஆமாம், தேவனுடைய வார்த்தையை தவிர நீங்கள் வேற எதையும் மனசில் வைக்காதீங்க. என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதையாவது நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? விக்கிரகம். அதுக்கு பேர் தான் விக்கிரகம். அதுக்கு பேர் தான் சொரூபம். அதை நீ விசுவாசிக்கிறன்னு அர்த்தம், அதை நீ சேவிக்கிறன்னு அர்த்தம். அது உன் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? உன் பேர பிள்ளைங்க வரைக்கும் கண்டினியூ ஆகும். என்னாகும்? பேர பிள்ளைங்க வரைக்கும் என்ன செய்யும்? அந்த பாவம் செத்ததுக்கு அப்புறமும் நீ பாவத்தை சுமக்காத. என்னது? செத்ததுக்கு அப்புறமும் ஏன்டா எங்கள் தாத்தன் செஞ்சது தான் நானும் இப்போ செஞ்சிட்டு இருக்கேன். தேவையா? தாத்தன் எங்கள் தாத்தா அப்படி மங்கூனூர் செவுத்தியார் கோயில் போனாருன்னா ஒரு பெக்கு அடித்து விழுந்தாருன்னா எந்திக்கவே மாட்டார். அப்பா இந்த பேர் தேவையா நமக்கு? தேவையா இந்த பேர் நமக்கு? அந்த ஆளை பாடுபடுத்திடுவாங்க. இந்த செவுத்தியார், இந்த அந்தோனியார், ஐயோ இந்த வகையம், இந்த மாதாவை மட்டும் ஒரு மாதாவை வச்சு ஒரு புரோட்டா வச்சு கொத்து புரோட்டா செய்கிற மாதிரி நூல் புரோட்டாவான், அப்புறம் இலை புரோட்டாவான், அப்புறம் பன் புரோட்டாவான், அப்புறம் காயின் புரோட்டாவான். இது மாதிரி இந்த ஒரு மாதாவை வச்சு
அடித்தாலும் அது போகாது. அது கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறம் என்ன செய்யும்? அடித்தான் பார்த்தீங்களா, அவனை தொலைச்சிடும். அவன் தொலைஞ்சான் அவன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வெளியே நடக்கிறதா அவங்களுக்கு தெரியும், உள்ளே நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை ஆரோக்கியமாக தாங்கிற அன்னைக்கு பார்த்தேன் ஒரு இடத்துல போகிற வழிகாட்டும் மாதாவான். என்னத்த வழிகாட்டினாங்க நமக்கே தெரிலப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே நொந்து போயிட்டேன். இது மாதிரி ஒரு மாதாவை என் வாழ்க்கையில் இன்னைக்கு தான்டா பார்க்குறேன். உளுந்த மாதாவே இருக்காங்களா? இதெல்லாம் எதை தெரியுமா குறிக்குது? கட்டளைக்கு விரோதமாக நாங்கள் எவ்வளவு மோசமாக நடப்போங்கிறத ஆட்சிக்காரங்க என்ன செய்கிறாங்க? விகாரப்படுத்தி காமிக்கிறாங்க. வித்தியாசமாக நாங்கள் செய்வோம், ஆனால் கடவுள் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிய மாட்டோங்கிறதுல அவங்க எப்படி இருக்கிறாங்க? கொள்கையாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? கொள்கையாக இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம். தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. இயேசு யார்? எடுத்து வாசிங்க. யோவான் 1:1 எடுத்து வாசிங்க. ஆதியிலே என்ன இருந்துச்சான்? வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அல்லேலூயா. வார்த்தை தான் தெய்வம். தெய்வம் யாரு? வார்த்தை. அவரை கொண்டு போய் இருதயத்தில் வச்சுட்டீங்கன்னா அப்பதான் நீங்க கட்டளையே செய்றீங்க. அப்பதான் நீங்க நீதிமான். அப்பதான் நீங்க யாரு? நான் நீங்களாம் அப்பதான் என்ன ஆக முடியும்? நீதிமான் ஆக முடியும். நீதிமானானா தான் சிரசில் என்ன செய்யும்? ஆமாம், சிரசில் ஆசீர்வாதம் தங்கணுமா இல்லை சிரசில் பொடுகும் பேணுமா வரணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிளியர் பண்ணிடலாமா? ஆமாம். இந்த சொரியாசிஸ் வரவங்களுக்குலாம் என்ன தெரியுமா ஆகும்? மண்டையை பிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வந்துடும் மண்டையில்? ரொம்ப அநீதிமான வாழ்ந்தால் கடைசியில் அப்புறம் அது மாதிரிலாம் வந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம சிரசை எப்போதும் எப்படி வச்சுக்கணும்? இயேசுவாக வச்சுக்கணும். நம்ம சிரசை எப்படி வச்சுக்கணும்? இயேசுவாக வச்சுக்கணும். ஏங்க? இயேசு தான் நீதிமான். யாருங்க நீதிமான்? இயேசு தான் நீதிமான். இயேசு தாங்க நீதிமான். இயேசுவை விசாரித்த அந்த பிலாத்து சொல்கிறான், என்ன தெரியுமா சொல்கிறான்? இந்த நீதிமானத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேங்கிறான். இதை விட ஒருத்தன் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா இயேசு நீதிமான்ங்கிறதுக்கு? இயேசு சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்த உடனே சொல்கிறாங்க, நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், மெய்யாகவே இவர் நீதிமான். என்ன சொல்கிறான்? மெய்யாகவே இவர் நீதிமான். விசாரித்தவனு சொல்கிறான், அடித்தவனு சொல்கிறாங்க, காட்டி கொடுத்தவன் சொல்கிறான், குற்றமில்லாத ரத்தத்தை. இயேசு தான் நீதிமான். அப்போ நம்ம சிரசெல்லாம் யாரோட சிரசாக மாறணும்? இயேசுவோட சிரசாக மாறணும். நம்ம சிரசாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? பேணும், பொடுகும், அழுக்கு. நான் அன்றைக்கி ஒரு நாள் தெரியாமல் குளிச்சுட்டு மண்டையை சுரிஞ்சிட்டு நேரத்தில் பார்க்குறேன், அவ்வளோ அழுக்கு இருக்குது. எல்லாம் அழுக்கு பிடிச்ச மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொறி பிடிச்ச மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? அவர் அருளின தீபம் எங்கே பிரகாசிச்சது? தலையில் பிரகாசிச்சது. தீபம் தலையில் பிரகாசிக்கணும். சும்மா ஜகாயமாக தான் போட்டு வச்சு ஒரு ஒளி வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு நீ மண்டையில் பூரா இருளை வச்சுக்கிட்டு கிடக்கிற. ஜகாயமாக ஒளி வட்டம் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல. அந்தோனியாருக்கு ஒளி வட்டம் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல. நீ அதையே போட்டா வச்சுக்கிட்டு நீ உன் மண்டை பூரா இருளை வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒளி எங்கேருந்து வந்துச்சு? அல்லேலூயா. அந்தோனியார் போட்டாலாம் என்ன வச்சுருக்கிறார் கையில்? பைபிள் வச்சுருந்ததுனால தான் அவரை பார்த்து பிசாசு ஓடுனுச்சு. நீ அந்தோனியாரை வச்சுருக்கிறது தான் உங்கள்கிட்ட பிசாசு இருக்கிறான். புரியுதா உனக்கு? புரியுதா உனக்கு? அப்போ அவரை பார்த்து காப்பி அடிக்க கூட தெரியலையே நமக்கு. அந்த ஆள் பைபிளை படித்தாரு, நம்ம படிக்கிறோமா பைபிளை? அந்த ஆள் ஒளி ஓட்டம் எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து வந்துச்சு. புரியுதா? பிசாசு என்ன செய்யறான்? அந்த ஆள் தான் ஒளி ஓட்டம் முடிச்சுட்டான், அவனையே கொண்டு இவன்கிட்ட கொடுத்து இவனை இருளாக்கிடுவான்னு அவன் இருளாக்குறான் அவங்களெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் சொன்னார் என் உள்ளத்தில், என்ன தெரியுமா சொன்னார்? நல்லா யோசிச்சு பாருப்பா அப்படின்னாரு. என்னங்க ஆண்டவரே அப்படின்னு. வண்டியில் தான் போயிட்டு இருந்தேன் நான். இந்த பக்கம் வெள்ளைக்கார செவுத்தியாரா 2 அம்பு மட்டும் விட்டுருந்தாங்களா, அந்த பக்கம் நீக்கிறோ செவுத்தியாரா 6-7 அம்பு விட்டுருந்தாங்க. நான் எண்ணி பார்த்தேன், அப்படி ஒரு நிமிஷம் நின்று எண்ணி பார்த்தேன். இந்த ஆளை போட்டு 7 அம்பு விட்டு அடிச்சு வச்சுருக்காங்க, அந்த ஆளுக்கு 2 அம்பு தான் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். ஆண்டவரே என் மனசில் பிளுக்குன்னாரு. என்ன ஆண்டவரே அப்படின்னு.
பாரு, அவன் எனக்காக உயிரை கொடுத்தான். இந்த ஜனங்க உயிரை வாங்கிறதுக்கு இவனை பயன்படுத்தியே பிசாசு என்ன பாடுபடுத்துறான் பாரு அப்படின்னாரு ஆண்டவர். பார்த்தீங்களா? அந்த செவுத்தியார் இயேசுக்காக உயிரே கொடுத்தார். அந்த செவுத்தியாரை பயன்படுத்தியே ஜனங்க இருதயத்தை சாகடிக்கிறான் பிசாசு. பார்த்தீங்களா? இதான் பிசாசுனுடைய தந்திரங்கள். ஏங்க? ஆமாங்க. அப்போ தான் நீ கட்டளையை மீறுவோம், அப்போ தான் உன் வாழ்க்கையில் சாபம் வரும், அப்போ தான் உன் வாழ்க்கையில் வேதனை வரும். நீ கட்டளை இப்படி வாழ்ந்துட்டா என்ன வந்துடும்? சிரசில் ஆசீர்வாதம் வந்துடும். கட்டளைப்படி வாழ்ந்தா சாபம் வந்தால் சிரசில் சூரியாசிஸ் தான் வரும். உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவையா? மண்டையில் கொழுப்பு ஏறி போயிடுது. சில பேருக்கு மண்டையில் என்ன ஏறி போயிடுது? கொழுப்பு ஏறி போயிடுதா? கொழுப்பு போய் என்ன செய்யுது? கொஞ்சம் உஷ்ணம் ஏறினோடனே அடைச்சிக்குதா? அடைச்சோடனே என்ன வந்துடுது? கை கால் உளுந்துருது. அதுக்கு பேர் தான் என்னது? தலையில் என்ன வந்துருச்சுங்கிறாங்க? கிளாட்டு வந்துருச்சுங்கிறாங்க. தலையில் என்ன வந்துருச்சா? கிளாட்டு, அடப்பு. நரம்பில் வந்து மூளை நரம்பில் வந்து அடப்பு வந்தோடனே என்ன ஆகிடுது? வலது கையும் இடது காலும் உளுந்து போயிடுது. இதெல்லாம் வந்து சாபத்தின் விளைவுகள். இதெல்லாம் என்னது? நம்ம ஆனால் இயேசு நமக்கு தலையாக இருந்தார் அப்படின்னா தீபம் தலையில் பிரகாசிக்கும். தலையில் என்ன பிரகாசிக்கும்? அவர் அருளின தீபம் தலையில் பிரகாசிக்கும் போது அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போயிடலாம். அவர் அருளின வெளிச்சத்தினால எதை கடந்து போயிடலாம்? இருளை கடந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பலன்னா மவனை நானே விளக்கு தண்டை நீக்கி போடுவேன்டா அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அப்போ என்னது? கட்டளையின்படி வாழ்ந்தாதான் நீதிமான். கட்டளையின்படி வாழலன்னா என்ன மான்? சொறி பிடிச்ச மான். என்ன மான்? புரியுதா உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உபாகமத்தில் 17ஆம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரையும் வாசித்து பாருங்க. எல்லா சாபமும் இருக்குது. உபாகமத்தில் 28வது அதிகாரத்தில் 1 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த 15 ஆசீர்வாதத்தை வச்சே நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகமாக இருந்துடலாம். ஆனால் மீதி 16ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் ஆரம்பித்து கடைசி வசனைக்கு 60 வசனத்துக்கு மேலே சாபங்கள். அதில் தான் இந்த சொறி, சேரங்கு, காய்ச்சல், ஈலை எல்லாம் வருது. எல்லாம் வருது. அதில் கண்ணில் குழி விழுந்து போகிறது எல்லாம் வருது. அப்போ பாருங்கள், நம்ம அந்த மாதிரி சாபத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கட்டளையின்படி நடக்கணும், சொல்லணும். பாருப்பா, நம்மளுக்கு எல்லாம் பாருங்கள், எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த ஒரு ஆண்டவர் யார்? அவர் தான் பிதா, குமாரன், ஆவியானவர். அவரை தான் கும்பிடணும். கடவுளே யாரும் தெரியாது, பைபிளே படிக்க மாட்டான், போதையில் சொல்லுவான், மேலே ஒரு ஆண்டவர் இருக்கான்டா, அவன் பார்த்துக்குவான்டா அப்படிங்கிறானா இல்லையா? அவனுக்கு இருக்கிற அறிவாக நமக்கு நிதானத்தில் இருக்கிற நமக்கு வேணாமா இல்லையா? சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆண்டவன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆண்டவன் இருக்கிறான்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு ஆண்டவன் விட்டுட்டு ஏன் நம்ம 1000 மாதாவை கும்பிடணுங்கிறேன் நான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதையும் தாண்டி என்னது? அதையும் தாண்டி நம்ம என்ன செய்கிறோம்? எங்கேயோ போகிறோமே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் என்ன செய்யணும்? யோசித்து பாருங்கள். இருக்கிற இடத்துல அழகாக பைபிளை எடுத்து உட்காந்து வாசிச்சிங்கன்னா தேவனுடைய வார்த்தையிலேருந்து வல்லமை வரும். தேவனுடைய வார்த்தையிலேருந்து ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய வார்த்தையிலேருந்து ஜீவன் வரும். தேவனுடைய வார்த்தையிலேருந்து மகிமை வரும். தேவனுடைய வார்த்தையிலேருந்து கிருபை வரும். தேவனுடைய வார்த்தையிலேருந்து சத்தியம் வரும். தேவனுடைய வார்த்தை எல்லாமே இருக்குது. எபேசியர் 1 கடைசி வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் கடைசி வசனம். பார்த்தீங்களா? சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரத்துக்கு இயேசு என்னவா இருக்கிறாரா? எங்களுக்கு எல்லாம் இயேசு தான் தலை. சொல்லுங்க. ஆமே. ஏங்க? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இயேசு. அல்லேலூயா. வியாதியோட வரீங்களா? சுகத்தால நிரப்புவார். கவலையோட வரீங்களா? சந்தோஷத்தால நிரப்புவார். ஏக்கத்தோட வரீங்களா? தாகத்தை தீர்ப்பார். அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நான் கொடுக்கிற தண்ணீரோ ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற ஜீவ ஊற்றுங்கிறார் ஆண்டவர். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது.
அதுதாங்க நிறைவு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவுங்க சபை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சபை வந்து என்ன கிடையாது, இது என்னது கிடையாது. நான் ஒரு வேலைக்காரப்ப, நான் ஒரு ஊழியக்காரன், நீ போய் நில்றா, இதை போய் பேசுகிறேன்னு ஆவியான சொல்கிறேன், நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் தான் எனக்கெல்லாம் என்னது லீடருங்க. நான்லாம் உங்களுக்கு ஊழியக்காரன். நான் உங்களுக்கு என்ன யார், ஊழியக்காரன் நான். கடவுள் போய் இதை போய் செஞ்சுட்டு வா இந்த பிள்ளைக்குன்னு சொன்னார்னா நான் செய்யணும். நான் ஊழியக்காரன், நான் தேவனுடைய ஊழியக்காரன். நம்மெல்லாம் சபை. நமக்கெல்லாம் தலையா யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு தலையா, எனக்கு தலையா இயேசு இருந்தார்னா நம்ம வாழ்க்கை எல்லாவற்றாலும் நிரம்புகிற வாழ்க்கையாக இருக்கும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு சபை என்னது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு. சபையில் இருந்துக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? ஆட்டோ சிஸ்டம். என்னது ஆட்டோ சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டான் டான். என்னது ஆட்டோ சிஸ்டத்துக்கு பேர் என்னது? டான் டான். மணி அடிச்சா எல்லாம் அந்த டைமுக்கு நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுறாதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏங்க, அவன் கட்டளைகளின்படி நடக்கிறான், நியாயங்களை கைகொள்ளுகிறான், உண்மையா இருக்கிறான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. நம்ம கட்டளைகளை கைகொள்ளணும். பழைய ஏற்பாட்டு கட்டளையில் ஒரு கட்டளையை எடுத்து பார்த்தோம். அந்த யாத்ரா 20ஆம் அதிகாரம் முழுவதுமாக வீட்டுக்கு போய் நல்லா வாசித்து பாருங்கள். 2வது கட்டளையை சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது, வீணிலே வழங்கக்கூடாது. 3வது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணுங்கிறார். 4வது சொல்கிறாரு பாருங்க, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. 5வது கொலை செய்யாதிருப்பாயாக. 6வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 7வது களவு செய்யாதிருப்பாயாக. 8வது பிறனுக்கு விரோதம் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 9வது இச்சியாதிருப்பாயாக. அப்போ கர்த்தருடைய நாமத்தில் வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது வந்து 10வது. மொத்தம் 10 கட்டளைகள் இருக்குது. புரியுதா? ஆர்டர் படின்னு சொல்லலை, கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், பரவாயில்ல. ஆனால் 10 கட்டளைகள் இதில் இருக்குது. இந்த 10 கட்டளைகளை தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யணும்? கை கொண்டு தான் ஆகணும். கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்னது, ஏசுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது, பாவம் செய்யுது. அதெல்லாம் வீணால சும்மா வேஸ்ட்டு. தெண்டத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம், 27, யாத்ராகமம் 27. பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கினா என்ன செய்ய மாட்டாரா? அடி வெளுக்காமல் விடமாட்டார்னு அர்த்தம். கண்டியாமல் விடமாட்டார்னு அர்த்தம். அடி வெளுப்பு உண்டு. நமக்கு வெளுப்பு வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். அதை ஒழுங்காக நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், கை கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் நித்திய கட்டளைகள். இந்த கட்டளைகள்லாம் என்ன கட்டளைகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இப்போ கிடையாது அப்படிம்பாங்க. என்னது, கொலை செய்ய வேண்டாம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இப்போ கொலை செய்யலாமா? அப்போ விபச்சாரம் செய்ய வேண்டாம்னு பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இப்போ விபச்சாரம் செய்யலாமா? சில பைத்தியங்கள் செஞ்சுட்டு அலையுதுங்க, அதுங்க செஞ்சுட்டு போட்டு நம்ம செய்ய வேண்டாம். புரியுதா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு களவு செய்யாதிருப்பாயகன்னு பழைய ஏற்பாட்டில் தான் சொல்கிறாரு. இப்போ புதிய ஏற்பாட்டில் களவு செய்யலாமா? அப்போல்லாம் கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்ட். இது என்னது, இந்த 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள இந்த 10 கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள 10 கட்டளைகளும் ஸ்டாண்டர்டானது. நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அன்றைக்கி ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க வந்து சிலையெல்லாம் உண்டாக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு. இது வந்து மாதாவோட இது வந்துட்டு அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடுட்டாங்க, அவ்வளோதான். அது என்னது, அந்த மாதாவோட சிலைன்னு அந்த வார்த்தை அவங்க வாயிலேருந்து பாருங்க. அங்கே என்ன போட்டிருக்கு, விக்கிரகங்களையும் உண்டாக்க வேண்டாம், சிலைகளை உண்டாக்க வேண்டாம், சொருபங்களை உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா இல்லையா ஆண்டவர்? அப்போ மாதாவோட சிலை அதை சொல்கிறதுக்கு மழுப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, அது பழைய ஏற்பாடு, இப்போ புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. அப்போ ஜனங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறாங்க?
வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, ஏமாந்து போயிருக்கிறாங்க, முட்டாளாக்கப்பட்டிருக்கிறாங்க. மத தலைவர்களால் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறாங்க? முட்டாளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்துலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேதம் தெளிவாக சொல்லுது, நீ அவைகளை உண்டாக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், முடிஞ்சு போச்சு. அது கட்டளை. என்னது கட்டளை? அதை கரெக்டாக செய்யணும். புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் 10 கட்டளைகள் பாருங்கள். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுது, இயேசு நாமத்தை தவிர வேறு நாமத்தை என்ன செய்யக்கூடாது? சுவாசிக்கக்கூடாது. அதே மாதிரி இயேசு நாமத்தினால நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். 3வது சாட்சியாக இருக்க வேண்டும். 4வது இயேசு நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறது போல நாமும் பிற இடத்துல என்ன செய்யணும்? அன்பாக இருக்க வேண்டும். 5வது ஒழுங்கற்று நடக்கிற சகோதரரை விட்டு விலகணும். 6வது பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யணும். பிதாவின் சித்தம் என்ன நமக்கு தெரியாது, ஆனால் என்ன செய்யணும்? பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யும்போது பிதாவோட சித்தத்தை தான் செய்வோம். ஆவியானவர் நடத்துவார். 7வது எருசலேமில் காத்திரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு சொல்லுது. அடுத்தது மனசாட்சி விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை. 8. 9 தேவ பக்திக்காக முயற்சி செய்யணும். 10 நித்திய ஜீவனுக்காக இந்த பூமியில் வாழணும். இந்த 10 கட்டளைகளையும் நல்லா அழகாக டைப் பண்ணி நல்லா அழகாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு வசன போர்டாக ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். புரியுதா? அதை நீங்கள் என்ன செய்யணும்? வாங்கி வீட்டில் மாட்டி வச்சு பாருங்கள், தப்பே கிடையாது. அதை நல்லா டெய்லி ஒரு தடவை வாசிங்க. எசேக்கியேல் 18:9 படி புதிய ஏற்பாட்டு 10 கட்டளைகள் போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அழகாக அந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். வீட்டில் அதை அழகாக பத்திரமா வச்சு என்ன செய்யுங்க, ஒருத்தர் ஒரு 4 வாங்கிட்டு போய் நீங்கள் எங்கெல்லாம் நிற்பீங்களோ பார்ப்பீங்களோ அங்கெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சு என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு 10 தடவையாக அந்த 10 கட்டளைகளை கண்ணு மூலமாக இருதயத்துக்குள்ளே கொண்டு போங்க. அப்போ தான் 10 கட்டளைகளை செய்ய முடியும். இந்த 10 கட்டளைகளை இன்னொரு 3 மாதம் கழிச்சு கேட்டால் என்ன செய்வீங்க? நீங்கள் திருன்னு முடிப்பீங்க. இப்போயே இந்த 10 கட்டளைகளை சொன்னால் வந்து இந்த கடந்த 2 மாதமாக அந்த 10 கட்டளைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். வரிசையாக சொல்லுங்கன்னா என்ன செய்வோம்? 2 அல்லது 3 சொல்லுவோம், அதுக்கு மேலே முக்குன்னு. அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். இந்த 10 கட்டளையை நம்ம வாழ்நாள் முழுதும் கை கொள்ளணும். இந்த 10 கட்டளை நம்ம என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுதும் கை கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு 10 கட்டளைகளையும் பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகளையும் நிறைவேற்றினாதான் நித்தியத்தில் போய் நித்திய ஜீவனோட தேவனோட ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக வாழ முடியும். எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 18ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் சத்தமாக தான் வாசிங்களேன். அந்த சுத்த பொண்ணு. அடுத்த 21ஆம் வசனம் வாசிங்க. 1 நகரத்தின் வீதி எப்படி இருந்துச்சா? இங்கே தான் சிமெண்ட் ரோடு போடுவாங்க, மண் ரோடு இருக்கும், தார் ரோடு இருக்கும், உடஞ்சி குண்டும் குழிமான ரோடெல்லாம் இருக்கும் எங்கே நம்ம வாழ்கிற இந்த பூமியில். ஆனால் புதிய எருசலேமில் அப்படி இருக்காது. நகரத்தின் வீதி எப்படி இருக்குமா? தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொண்ணாக இருக்கும். இல்லையா? தெளிந்ததாக இருக்கும், பிரகாசம் அப்படியே பளிங்கு மாதிரி பல பலன் இருக்குமா? எப்படி இருக்கும்? பல பலன் இருக்குமா? அதில் என்ன கலந்துருக்க மாட்டாங்களாம்? ஒரு குண்டுமணி செம்பு கூட கலந்துருக்க மாட்டாங்களாம். 916 கிடையாது, 100%. என்னது? 100% சுத்த பொண்ணாக இருக்கும். வேணும்னா பழைய ஏற்பாடு கட்டளைகளை கை கொள்ளுங்க, வேணும்னா புதிய ஏற்பாடுங்க 10 கட்டளைகளை கை கொள்ளுங்க. நீதிமானாக இருங்க, நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க, தலையில் ஆசீர்வாதம் தங்கட்டும். எழுந்து நிற்போமானம ஆண்டவர் மேம்டாட்டும். விளையாட்டு பண்ணக்கூடாது. இவ்வளோ தூரம் எல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? பழைய குருடி பண்ணாதீங்க, சாபத்தை வச்சிக்காதீங்க. தலையில் அப்புறம் சொரியாஸ் தான் வரும். என்கிட்ட கேட்காதீங்க, வந்து தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் என்ன கொடுங்கன்னு கேட்காதீங்க. நான் அன்றைக்கே சொன்னேன்ல தலையில் சொரியாசிஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது. என்ன வரணும்? தலையில் ஆசீர்வாதம் வர வேண்டும். தலையில் ஆசீர்வாதம் வந்தால் தான் காலுக்கு கீழே பொண்ணு வரும். என்ன பொண்ணு வரும்? சுத்த பொண்ணு வரும், பளிங்கு போல பொண்ணு வரும், தெளிந்த பொண்ணு வரும். தலையில் ஆசீர்வாதம் வரலன்னா காலில் கீழே என்ன வரும்? அக்கினியும் கந்தகம் வரும். எது வேணுமோ தெரிந்து கொள்ளுங்க. கண்களை மூடுவோமா?
பத்து